3 மணி நேரமாக கொளுத்தும் வெயிலில் நின்ற தொண்டர்கள். நாற்காலி கூட போடாத தாவேகா. சேலத்தில் நடந்தது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜயின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற சூரஜ் என்ப நபர் உயிரிழந்திருக்கிறார். சேலத்தில் நடந்த கூட்டத்தில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையான வெயிலில் பலரும் காத்திருந்த நிலையில் அவர்கள் அமர்வுக்கு கூட நாற்காலிகள் போடப்படவில்லை. இதனால் பலரும் மயக்கமடைந்த சூழலில் ஒருவர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி புறவழிச்சாலையில் உள்ள தாளமுத்து நடராஜன் திடலில் தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றது. இந்த நிர்வாகிகள் சந்திப்புக்கு 4998 பேருக்கு மட்டும் பாஸ் கொடுக்கப்பட்டுள்ளதாக தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற தாவேகா தலைவர் விஜய் தனது பிரச்சார வாகனத்தில் நின்றபடியே உரையாற்றினார். தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு 12 மணி முதல் 3 மணி வரை மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. அதன்படி விஜய் 12:25 மணி அளவில் திடலுக்கு வந்துவிட்டார். அதன் பின்னும் அடுத்த சில நிமிடங்களேயே விஜய் பேசத் தொடங்கினார். விஜயின் பேச்சிற்கு அக்கட்சியினர் உற்சாகமடைந்து கோஷம் எழுப்பினர். இருப்பினும் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் அதிகளவு வெயில் இருந்தது. அதேபோல விஜய் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க காலை 10 மணி முதலே நிர்வாகிகள் வரத் தொடங்கினர். கிட்டத்தட்ட விஜயை பார்ப்பதற்காக சுமார் 3 மணி நேரமாக தொண்டர்கள் காத்திருந்தனர். ஆனால் தொண்டர்கள் ஒதுங்குவதற்கும் அங்கேயே நிழற்குடையோ அல்லது மேற்கூரையோ அமைக்கப்படவில்லை. இவ்வளவு ஏன் தொண்டர்கள் அமர்விற்கு நாற்காலிகள் கூட போடப்படவில்லை. இதனால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தாவேகா தொண்டர்கள் வெயிலில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தாவேகா சார்பாக தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டிருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. இதனிடையே தாவேகா தலைவர் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே பலரும் மயக்கம் போட தொடங்கினர். இதனால் உடனடியாக மருத்துவ குழு மூலமாக ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட 37 வயதாகும் சூரஜ் என்பவர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர் சேலம் மாவட்டத்தில் உள்ள வெள்ளிப்பட்டறையில் பணியாற்றி வந்திருக்கிறார். ஏற்கனவே கரூர் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். தற்போது சேலம் பொதுக்கூட்டத்திலும் ஒரு உயிர் உயிரிழந்திருக்கிறார். இதனால் தாவேகாவினர் சோகமடைந்துள்ளனர்.